வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்றைய நாள் எப்படி போச்சு எல்லாருக்கும்? இன்னைக்கு நான் டெஸ்க்ல இல்லைன்னு நம்மளோட குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ நான் பெருசாக ட்ரேடிங்கில் இன்னைக்கு இன்வால்வ் ஆகலை. ஸோ ஈவினிங் மேலே இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்னைக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு ஓவர் வியூன்னு நான் பார்த்துட்டேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் அதை தான் பார்க்க போகிறேன் இப்போது. ஸோ நம்ம கான்செப்ட் படி எப்பவுமே வந்து வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் வேல்யூஸ் ஓப்பன் எங்கே நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இது வந்து நான் வீக்லி ஃபியூச்சர் சார்ட்டை நான் காட்டுறேன். இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸில் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக கண்டிப்பாக வந்து வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷனை இன்டெப்த்தாக கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கூடிய விரைவில் அதுவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னையோட நாளுக்கு வீக்லி ஃபியூச்சரோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 26,250 ஸ்ட்ரைக்கில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவாக தான் நடந்திருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு செல்லர் ஆக்டிவிட்டி ஹையில் நடக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அப்போ பாட்டம் ஏரியாவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பாட்டம் ஏரியா வந்து நம்மளுடைய 26,250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ அதை நம்ம வந்து அதை தான் நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்காக ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் கால் சைடில், பிகாஸ் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ். இதுதான் அதுக்கான ரீசன்ஸ். ஸோ நம்மளுடைய அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸை உங்களுக்கு நான் இதில் கொடுத்துட்றேன். இதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நம்மளுடைய கான்செப்டான ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ் கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ நான் வந்து 26,250 கால் 250 புட் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து காலாக இருக்க போகுது. ஸோ அப்போனா என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 26,250 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்குன்னா இம்மிடியட் ஆப்போனண்ட் 26,250 புட்டோடைய ஹையை வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச பிறகு ஒரு ஹை இன்ட்ராடே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஒரு 129.85, ஸோ 113 நான் சொல்லி நான் இந்த கால் சைடில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஹை அதாவது ஃபர்ஸ்ட் ஹை. ஓகே, இதை கம்பல்சரி பீட் பண்ணியிருக்கணும். யாரு? கால். அப்போதான் வந்து அவன் ட்ரெண்ட் பாயிண்டா அவன் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேண்டிலே பீட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, அதே நேரத்தில் புட்டு வந்து காலுடைய லோக்கு கீழே போயிடணும். அப்போ காலுடைய லோ என்ன? 122.3. ஸோ 122 எடுத்துக்கலாமா? 122 நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய முதல் வேலை. ட்ரெண்ட் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் வேலை. அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒரு இந்த நூல் பிடிக்கிறதுல ஒரு முனையை நம்ம பிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஆல்ரெடி பீட் பண்ணி மேலே போயாச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு முழுமையான ஒரு வீடியோவாகவும் முழுமையான ஒரு புரிதலும் இந்த வீடியோ ஏற்படுத்தும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தால் நம்ம இமீடியட்டா, ஏன்னா இந்த 122 தான் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. ஸோ அங்கே தான் சப்போர்ட் எடுக்கணும் ஆக்சுவலாக ஆப்போனண்ட். ஓகேவா? புட் சைடில் இருக்கும் யாரோ. ஆனால் இந்த புட்டு சேம் ஸ்ட்ரைக் புட்டு வந்து டிஃபீட் ஆகி கீழே போயிடுச்சு. அப்போ இமீடியட்டாக நெக்ஸ்ட் புட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 26,250 புட்டுக்கு அடுத்து என்ன புட்டு எடுக்கும்? 300 புட்டு. ஓகே, ஸோ நான் இப்போ 300 புட்டு நான் எடுத்துக்கிறேன். 26,300 புட்டு அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 26,300 புட்டு எடுத்தாச்சா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இதுலயும் நான் அதே 122 நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, 122 நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஸோ இதனுடைய ஹை என்னன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கேண்டில். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை தான் பார்த்தீங்கன்னா சோஃபார் ரொம்ப நேரமா அதுதான் ஹையா இருந்திருக்கு. இந்த மூவ்மெண்ட்லாம் நம்ம லேட்டரா இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை என்ன? ஃபர்ஸ்ட் கேண்டில் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் சொல்லலை, இன்ட்ராடே ஹைன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? அதான் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 149.10. ஸோ 149 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்ல அடுத்த லெவலை நம்ம மார்க் பண்ணிப்போம். 149. ஸோ 149ஐயும் அடுத்தது வந்து செகண்ட் கேண்டில் பீட் பண்ணியிருக்கு, தேர்ட் கேண்டில் மேலே போயிருக்கு. அதே நேரத்தில் இங்கேயும் செகண்ட் கேண்டில் இந்த 122 கீழே பிரேக் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? மூவ்மெண்ட் அப்போ ஸ்ட்ராங்காக ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கால் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த 122 பிரேக் பண்ணியிருக்கோம், நம்ம இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டே எடுத்து வச்சுக்கணும். ஸோ 350. ஓகே, 350 புட். 350 புட்லேயே நம்ம என்ன பண்ணணும்? அதே சேம் லோ லெவலை சப்போர்ட்டுக்காக மார்க் பண்ணணும். 122. ஓகே, ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. அண்ட் இதோடைய ஹை என்ன? இன்ட்ராடே ஹை. இதோடைய இன்ட்ராடே ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 179.9, 180 வச்சுக்கலாமா? 180 வச்சுக்கலாம். ஓகே, 180 நம்ம இந்த அடுத்த லெவலையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
இப்படிதான் நம்ம லெவல்ஸை வந்து அடுத்தடுத்து டக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் மூவ்மெண்ட்லேயே நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஏதாவது சேஞ்சஸ் தான் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் கால் வந்து 26,250 கால் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப் டு இந்த 149 அதை வந்து பீட் பண்ணி மேலே போயிடுது. அது என்னன்னா 26,300 புட்டோட ஹை வரைக்கும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 26,300 புட்டும் வந்து கீழே வந்திருந்தது. இங்கே 350 புட்டு வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். பட் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த சப்போஸ் இந்த 920, 925, 930 இந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம 350 புட்டை எடுத்து வச்சிருப்போம். பட் பெருசா நம்ம வந்து அதை அனலைஸ்க்குள்ள கொண்டு வர மாட்டோம். காரணம் இன்னும் ஸ்டில் இந்த கேப் நிறைய இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? 300 புட்டை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம யோசிப்போம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, இது கீழே வந்தவங்க இந்த 122க்கு மேல இங்க உள்ள வரும். விச் மீன்ஸ் இதை நீங்க என்னவா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு சப்போர்ட்டா தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்க. ஒரு பிரேக் அவுட் நடந்து உள்ள வருது. அப்போ புட் சைட்ல ஒரு கெயின் ஏற்படுறதா தான் நீங்க நினைக்கணும். ஆப்வியஸா நம்ம அப்படிதான் நினைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா 149 பிலோவும் இங்க வந்துருச்சு. எக்ஸாக்டா அதே சேம் கண்டல்ல நடக்குது. அப்போ இது ஒரு ப்ராப்பரான செட்டப் தானே? எஸ், நம்ம இல்லைன்னு நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் நம்ம ரூல்ஸ் படி இது ஒரு ப்ராப்பரான இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கால் சைட்ல இருந்து ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே உள்ள வருது. அதனுடைய ஆப்போனண்டான புட்டு வந்து 300 புட்டு வந்து அந்த லோ பாயிண்ட் வந்து சப்போர்ட் உள்ள வருது. ஸோ இது ஒரு ப்ராப்பரான செட்டப் தான். பட் இங்க என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த டேல மட்டும் இல்லை, ஆன் எனி டே ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 26,250 கால். ஓகேவா? ஏன்னா அங்கதான் சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணி இன்றைய நாள் வந்து ஒரு தொடங்கியிருக்கு. ஓகேவா? அவனுடைய சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ண ஏரியா எது? இதைதான். இதை நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்க. 26,250 புட்டு. ஓகே, 26,250 புட்டை டிஃபீட் பண்ண லெவல் இதுதான். இந்த டிஃபீட் பண்ண இந்த லெவல் பிரேக் ஆகாத வரை ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான் இந்த 250 கொடுக்கும் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. பிரேக் அவுட் டவுன் சைடு இங்க வந்த இடம் வந்து இந்த கேண்டல் 935 கேண்டல் பிரேக் டவுன் கொடுத்து வேல்யூ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 137 வரைக்கும் டவுன் சைட்ல வந்துருச்சு. இங்க பிரேக் அவுட் பண்ணி மேல இங்க வந்து நிக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்களேன். மேபி ஒருவேளை கீழே வந்தா கூட இவ்வளவு தூரம் வரலாம். இதை கண்டினியூஸா பிரேக் பண்ணாதான் டவுன் சைடு, அதாவது எப்படி சொல்றது, கால் ட்ரெண்ட்ல இருந்து புட்டுக்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகிறதா கணக்கு. ஒரு இன்ட்ராடே ஓவரால் பீரியட் கனெக்ட் பண்ணி. பட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை எப்பவுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரைக்கை ட்ரெண்ட் பாயிண்டா சூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆனது வந்து சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ண இடத்துல தான். டிஃபீட் பண்ண இடம் இதுதான். இந்த லெவலை கால் வந்து ஹோல்டு பண்ற வரை, இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஹோல்டு பண்ற வரை மார்க்கெட் அப் சைட்ல தான் இருக்கும். ஈவன் தோ ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா கூட அது டவுன் சைடு தான். எஸ், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கோம், இங்கேயும் டவுன் சைட்ல ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஆனா அதனுடைய டிஸ்டன்ஸ் எது வரைனா இது வரைதான். இத பிரேக் பண்ணாதான் அப்சல்யூட் டவுன் சைடு, அதாவது இந்த கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்ன்ற அந்த குவாலிஃபைய இழக்குதுன்னு அர்த்தம். இந்த வேலிடான பாயிண்ட்டை தயவுசெய்து நோட்ஸ் எடுங்க. நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அந்த நோட்ஸ் எடுத்து பழகும்போது உங்களுக்கு இது எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவல்ல இருந்து எவ்வளவு அப்சல்யூட்டா இங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்றத மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்ப இங்க இது சப்போர்ட் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து கீழே வந்துருக்கு. சரி, இங்க இது சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த இந்த புட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன். எனக்கு ரிவர்சல் ஆயிருக்கு தானே, நம்மளோட கண்டிஷன் படி ரிவர்சல் ஆயிருக்கு தானே. அப்ப இதுக்குன்னு அடுத்த டார்கெட் இருக்கும்ல. அப்படியே நம்ம யோசிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல, கரெக்ட் தான், அப்படியே யோசிக்கலாம். அப்போ நம்ம இந்த செக் பண்ணி பார்க்கலாமா? 300 புட்டு வந்து இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ 300 புட்டு இமீடியட்டா யாரை டிஃபீட் பண்ணும்? 300 காலை தானே டிஃபீட் பண்ணும். அப்போ 300 காலை எடுத்து பார்க்கலாமா? 300 காலை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்சைட்ல தான் இன்னும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்காக நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் என்னவா நடந்திருக்குன்னு சொல்லி சரிங்களா? ஸோ இப்போ இந்த டைமிங்ல தான் அது நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 925, 930, 935. அப்போ அந்த ஜோன்ல இருந்த ஹை என்ன? 133. 133 இங்க மார்க் பண்ணுங்களேன். இந்த இடத்துல 133 மார்க் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ரைக் 133 மார்க் பண்ணுங்க. எவ்வளவு அக்யூரேட்டா அதுக்கு மேல பிரேக் கொடுத்து இவ்வளவு பெரிய விக்க வச்சு செல் ஆஃப் ஆயிருக்கும். அங்க இருந்தான். இது இப்படி நடக்கும் நடக்காதுன்னு நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா நடந்திருக்க விஷயத்த மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க இருந்து இது ரிஜெக்ட் ஆகும் போதும் நம்மளோட 250 ஸ்ட்ரைக்கான
அதே மாதிரி இவனுடைய லோவை நீங்க எடுத்து மார்க்கணும். இந்த ஜோன்ல இந்த டைமிங்ல இருந்த லோ என்ன, ஒரு 109.6. ஸோ 109 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஜோனோட லோவை நீங்க இங்க மார்க் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இவனும் கீழே போகணும்ல. 109 போட்டு பார்ப்போமா, எவ்வளவு அக்யூரஸியா நடக்குது பாருங்க. தெரியுங்களா? இந்த 930, 935, 940 இந்த டைமிங்கை பாருங்க. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது இவனும் ரிஜெக்ட் ஆகுறான். நம்மளுடைய அப்சல்யூட் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரெண்ட் பாயிண்ட் காலான 250 காலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா அவன் இந்த லெவலை இழக்கல மார்னிங்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் அடிப்படையில மட்டும்தான் இதை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து டைம் டிகே ஆயிடும் அப்படிலாம் நீங்க பேனிக் அந்த இதுவே வராது. இங்க இங்க இந்த இடத்துல நீங்க ட்ரேட்ல இருக்கும்போது டிகே ஆயிருக்கா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்? கிடையாதுல்ல. டைம் டிகேன்ற ஃபேக்டர் எப்போ உங்களால உணர முடியும்னா, ஸ்பாட்டோட அடிப்படையில ஸ்பாட்டோட லெவல்ல இருக்கிற இடத்துல நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தா மட்டும் தான் உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இங்க நீங்க டைம் டிகே பத்திலாம் ஒரி பண்ண வேணாம். எக்ஸாக்டான இது ஒரு சீசா கேம் மாதிரி. யார் யாரோட பலம் வந்து எது வரை, எது எல்லை கோடு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த 250 கால் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கணும்னா அவனுடைய எல்லை வந்து இதுதான். இதை இழந்துட்டானா அவனுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. ஸோ எக்ஸாக்டா அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த விஷயம் கிடைச்சிருக்குங்களா? சப்போர்ட் எடுத்தவன் அடுத்து என்ன பண்ணிருக்கான், எகைன் 149 பிரீச் பண்ணியிருக்கான், மேல போயிருக்குதான். எஸ், 180க்கு ரீச்சே பண்ண முடியல. சரிங்களா? எகைன் ஒன்ஸ் அகைன் இது கால் ட்ரெண்ட் பாயிண்டா தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? பிரீச் பண்ணிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா எகைன் ஒன்ஸ் அகைன் 122 பிரீச் பண்ணி கீழே வந்துருச்சு. கீழே வந்த பிறகு நம்ம அப்சல்யூட்டா நம்ம அடுத்து என்ன போவோம், 350 தான் போய் ஆகணும். 121 300 போட்டு பிரீச் பண்ணா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் எடுத்து வச்சு பார்க்க தான் பார்க்கணும். புரியுங்களா? எத்தனை தடவை இன்னைக்கு நான் 350 எடுத்து பார்க்க வேண்டியதா இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய தடவை பிரீச் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமிங்ல பாருங்க 9:55, 10 o'clock இந்த டைமிங்ல பாருங்க, நீ ஆல்மோஸ்ட் நியரர் டு 122க்கு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸாக்டா நம்மளோட கண்டிஷன் படி இந்த 122ல என்ன ரியாக்ட் பண்ணுது அதை டச் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அல்லது இன்னொரு கண்டிஷனை நான் சொல்றேன் அடுத்தது. இப்போ இங்க எக்ஸாக்டா சொல்ல போனா 10:05க்கும் இந்த டைமிங் பாத்தீங்கன்னா 10:50க்கும் இந்த ரெண்டு நேரத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 122 கிட்ட வந்துச்சு. இந்த இடத்துல தொட்டுச்சு, பிரீச்சே பண்ணுச்சு. ஓகேங்களா? ஒரு விக் விட்டு பிரீச் பண்ணிருக்கு. ஆனா ஸ்டில் இங்க 180 ரீச் பண்ண முடியல. இதுதான் வந்து நம்ம அந்த டைம் டிகே ஃபேக்டர்ன்றத ஒரு வகையா புரிஞ்சுக்கிறதுக்கான இடம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 350 புட்ல இந்த 122 சடனா நல்லா ஸ்ட்ராங்கா பிரீச் பண்ணி கீழே பிரேக் டவுன் சைட் நடக்குதுன்னா கண்டிப்பா இந்த 180 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருந்திருக்கும். ஆனா நடக்கல. சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய மற்ற கான்செப்ட்லாம் சொல்லுவாங்களா, இந்த லோ ஹையர் லோ அப்படிலாம் நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து கூட நீங்க இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கலாம். பட் கோர் ஐடியா மேக்ஸ் கான்செப்டை புரிஞ்சுங்க. எக்ஸாக்டா எப்படி நடந்திருக்கு பாருங்களேன். அப்படியே அடுத்தடுத்து மேல அப் சைட்ல போகுது. அப்படி போகும்போது இங்க சப்போர்ட் எடுத்திருக்கானா, 120ல எவ்வளவு அக்யூரேட்டா சப்போர்ட் எடுத்திருக்கானா, இப்போ இது சப்போர்ட் எடுத்துறான். எஸ், ஆனா புட் சைடுக்கா ட்ரெண்ட் பாயிண்ட் கன்வெர்ட் ஆகணும்னா இந்த 350 புட் தன்னுடைய இமிடியேட் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணணுமா வேணாவா? ஸோ தன்னுடைய இமிடியேட் ஆப்போனண்டான 350 காலை எடுத்துப்போம். ஓகே, 350 கால். இப்போ 350 காலுடைய அந்த டைமிங்ல என்ன, இது அரௌண்ட் என்ன, ஒரு 10:50 11 o'clock, ஒரு 11 o'clock உள்ள இருந்த ஹை என்ன, ஒரு 11 o'clock உள்ள இருந்த ஹை 112.6. நம்ம 113 எடுத்துக்கலாமா? 113 எடுத்துக்கலாம். ஓகே, 113 இதுதான் இமிடியேட் ஆப்போனண்டோட ஹை. நல்லா பாருங்க, இமிடியேட் ஆப்போனண்ட் ஹைக்கு மேலதான் புட்டே இருக்குது. அப்போ 350 புட்டு வந்து கம்ப்ளீட் இன் கண்ட்ரோல். புரியுதுங்களா? அந்த கண்ட்ரோல் கிடைச்சிருக்கவே தான் இங்க இப்படி ஒரு மூமெண்ட் கிடைச்சிருக்கு. இததான் நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே, இப்போ 350 புட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் பாயிண்டா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாமா? ஸ்ட்ராங் ட்ரெண்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் இப்போ ஃபெயிலியர் ஆகும்னா இந்த வேல்யூ இந்த புட்டு வந்து 113க்கு கீழே போயிடுச்சுன்னா ஃபெயிலியர், அப்சல்யூட்லி ஃபெயிலியர் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஸோ இந்த 113 ஹோல்டு பண்ற வரை, இங்க இந்த 113க்கு மேல ஒரு புது ஹை வைக்காத வரை இந்த செட்டப் வேலிடா இருக்கும். ஸோ இன்னையோட புட் சைட்ல 350 புட் என்ன மாதிரியான ஹோல்டு கொடுத்துருக்கு, அது என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஜோன்ல தான் அப்சர்வ் பண்ண முடியுமே. அப்போ 122 கால் ட்ரெண்டோட பாயிண்டோட லோவையும் சப்போர்ட் எடுக்குது,
ஆல்சோ தன்னுடைய இமிடியேட் ஆப்போனண்ட்டையும் டிஃபீட் பண்ணி ஆல்ரெடி இருக்குது, பிரேக் ஆக இப்படி இருக்குது. அப்போ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இம்பாக்டான ஏரியா. இன்னும் சொல்ல போனா இந்த புட்டும் இந்த சேம் ஸ்ட்ரைக் காலும் 350 கால் 350 புட் மீட் ஆயிருக்காங்களான்னு பார்ப்போமா. இதோட இந்த 11 ஓ கிளாக் உள்ள இருந்த லோயஸ்ட் லோ என்ன? லோயஸ்ட் லோ அரௌண்ட் ஒரு 117.75. ஓகே, 117 வச்சுப்போம். அதே நேரத்துல கால் சைட்ல ஹையஸ்ட் ஹை என்ன? 112. புரியுதுங்களா? 112.6. அப்போ 112வும் 116ம் கிட்டத்தட்ட வந்து மீட் ஆகல. இந்த இடத்துல மீட்டே ஆகல. ஓகேங்களா? சில நேரங்கள்ல மீட் ஆயிட்டு நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமாவும் நம்ம இனிமேல் வந்து ஃபர்தரா வரக்கூடிய டேஸ்லயும் நம்ம இதையும் சேர்த்து பார்ப்போம். இந்த கான்செப்டுக்குள்ள ஹெச்எல்ஏ நான் வந்து அதை அப்படிதான் பேர் வச்சிருக்கேன். அந்த கான்செப்டும் இதுக்குள்ள வரும். நம்ம வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரியான செட்டப்பா எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்தது கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வீடியோல இந்த இன்னைக்கு நடந்த செட்டப்ல எக்ஸாக்டா நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்டோட லோல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆல்ரெடி புட்டை வந்து டிஃபீட் பண்ணி தான் மேல நிக்குது. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா இதனுடைய லோ என்ன? 117. நம்ம சொன்ன 117.75. ஸோ 117 நான் போடுறேன். கண்டிப்பா இது 117க்கு கீழே தான் நிக்குது. எல்லாமே பாருங்க, எல்லாமே பாருங்க எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கு பாருங்க. இவன் ஆப்போனண்டோட லோக்கு கீழே வந்துட்டான். புட்டு வந்து ஆப்போனண்டோட ஹைக்கு மேலதான் நிக்கிறான். ஆல்சோ ட்ரெண்ட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறான். எக்ஸாக்டா தெரியுதுங்களா? ஆல்சோ நமக்கு 250ல பாத்துறோம் அந்த 180 ரீச்சே பண்ணலன்னு சொல்லி. அப்ப இங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒரு நல்ல ஒரு டிகே ஃபேக்டர் வந்து இங்கேயே ஒர்க் அவுட் ஆகுது. இது பாருங்க 180 ரீச்சே பண்ணல. அப்போ கால் சைட்ல வீக்னஸ் இருக்குதுன்றதை நம்மளால கிளீனா தெரிஞ்சுக்க முடியுது. இதுதாங்க, இவ்வளவுதான் ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ். இருக்கிற டேட்டாவை வச்சு நாம டேட்டாவை எடுத்து அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல நீங்க ஒரு டைரக்ஷனை முடிவு பண்ணுங்க, என்ட்ரியை பிளான் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸை பிளான் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் இங்க பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க நான் வரல. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ 350 புட் இம்பாக்ட் பண்ணி எக்ஸாக்டா மேல போகுதுங்களா? இப்போ இமிடியட் ஆப்போனண்ட் ஆல்ரெடி பீட் பண்ணி தான் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் யார் ஆப்போனண்ட்? 350 புட்டுக்கு 350 புட் கால் வந்து இமிடியட் ஆப்போனண்ட். அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 300 கால். ஸோ 300 கால் எடுத்துப்போமா? அவனுடைய ஹை என்ன? ஒரு 11 ஓ கிளாக் இந்த 11:30 அந்த ஜோன். ஸோ அதுக்குள்ள இருந்த ஹை என்ன? 141. அப்ப நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட் 141. 141 வந்துருச்சுங்களா? இது நெக்ஸ்ட் டார்கெட். எக்ஸாக்டா பாருங்க, இது பிரீச் பண்ணி ஒரு புல் பேக்லாம் நடக்குதுல, அந்த புல் பேக்கோட சப்போர்ட்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கேண்டில் ஸ்டிக் பேசிஸ்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வேல்யூ பேசிஸ் மேக்ஸ் வேல்யூ பேசிஸ் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே. அண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் யாரு? 300க்கு அப்புறம் 250. அண்ட் இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்த கவனமா யோசிக்கணும். நாம ஆல்ரெடி 250 கால் தான் ட்ரெண்ட் பாயிண்டா ப்ரீவியஸா இருந்ததையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இவனுடைய சோஃபார் ஹை என்ன? 172.9. நம்ம 173 மார்க் பண்ணலாமா? 173 நம்ம மார்க் பண்றோம். ஓகே, 173 மார்க் பண்றோம். எக்ஸாக்டா அந்த டார்கெட் ரீச் பண்ணிருக்கா? ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது பாருங்க 1220க்கு. ஓகே, இங்க ரீச் ஆயிடுச்சா? இங்க ஆல்ரெடி பாருங்க 1145க்கு இந்த 130, அதாவது இவன் வந்து சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணி ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆனால அந்த குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. டிஸ்குவாலிஃபை ஆன அந்த பிரேக் அவுட்டையும் பாருங்க, ரிவர்சல்ல கொஞ்சம் புல் பேக் எடுத்த சப்போர்ட்டையும் பாருங்க. ஈவன் ஃபர்தரா இங்க ஒரு பிரேக் அவுட் நடக்கும் போது இது ஒரு ஹை பாயிண்ட் ஆயிடுதுல, சில பேர் செல் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா செல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியும் அகைன் இந்த 250 கால் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவில்லை. இந்த 130 above போகவில்லை. இதெல்லாம் வந்து டேட்டா எடுத்து பாருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த 130 above போகவில்லை. அதே நேரத்துல இவன் கீழே வந்தா கூட இவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? இந்த 113ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 141 நினைச்சுக்க போறீங்க. இது நெக்ஸ்ட் ஆப்போனண்ட். தன்னுடைய சேம் ஆப்போனண்ட் இங்க இருக்கான். இங்க கீழே போகாம டவுன் சைடு கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகாது. ஸோ வலி கீழே வந்தா எக்ஸாக்டா இங்க ரிஜெக்ஷன் எடுக்கிறான் பாருங்க. இங்க இருந்து மறுபடியும் மேல போறான். புரியுதுங்களா? ஸோ என்ட்ரி நீங்க ஒரு யோசிக்கணும்னா பாட்டம்ல மட்டும் தான் யோசிக்கணும். இந்த மூவ்மெண்ட் எல்லாம் நீங்க வந்து நான் இங்க நுழையலாமா, இதெல்லாம் வந்து நுழையலாம். மேபி இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க பண்ணலாம். பட் ஃபோக்கஸ் ஆன் தி பாட்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மந்த்ரா தான் இங்க நீங்க எடுத்துக்கணும். செல் அட் ஹை. நீங்க ஒரு செல்லரா இருக்கீங்கன்னா ஹைல செல் பண்ண பாருங்க.
நீங்க ஒரு பையரா இருக்கீங்க, இதுதான் செல்லர் பண்ண வேண்டிய இடங்கள். புரியுதுங்களா? நீங்க ஒரு பையரா இருக்கீங்கன்னா பை அட் லோ, அவ்வளவுதான். இதுதான் ஹோல் ட்ரேடிங்கோட மந்த்ராவே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு, ஃபால் நல்லா வந்துச்சு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது 250யோட ஹையை நான் நெக்ஸ்ட் லெவலாக பண்ணேன். அடுத்து எது வரைக்கும் டார்கெட் போகும்? 200 எடுத்துங்க. 200 கால் தான் நெக்ஸ்ட் ஆப்போனன்ட். யோசிக்கவே வேணாம் நீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து இதனுடைய லோவை, ஓகே நான் லோவை காட்டல உங்களுக்கு இந்த 250ல 350 புட்டுடைய லோவையும் எல்லாரும் கீழே வந்து போகணும். இதனுடைய லோ என்ன? 117.75. ஸோ 117ஐயும் நம்ம மார்க் பண்ணணும். 117ஐயும் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 117 கீழே போயிட்டானான்னு பாருங்க. எக்ஸாக்டா போயிட்டான் பாருங்க. எவ்வளவு அக்யூரேட்டா இங்க இந்த இவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபையை இழக்கிறான். இந்த இடத்துல இந்த 117 இங்க பிரேக் பண்ணும்போது தான் 1220க்கு, அதே நேரத்துல 1220க்கு தான் அந்த 173ன்னு இருக்கக்கூடிய இவனுடைய ஹைய இங்க பிரேக் பண்றான். இதெல்லாம் வந்து வெறும் கோயின்சைட்ல நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு பிஹைண்ட் வந்து மேக்ஸ் பேசிஸ் தான் இருக்குது. முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில மட்டும்தான் ஆப்ஷன் செக்மெண்ட் நடக்குதுன்றத நீங்க முதல்ல அனுபவிக்கணும், அதை பார்க்கணும், அதை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களால இது ஏத்துக்கவே முடியும். இல்லைன்னா யாராலையுமே இதை ஏத்துக்க முடியாதுங்க, நானே ஒத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து புல் பேக்கே ஆயிருந்தா கூட 250 கால் வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. இது பாருங்க மேல போனது திரும்பவும் வந்து பிரேக் பண்ணி இந்த 117 கீழே வரான். ஸோ அப்போ 117 கீழே வரும்போது இங்கே தான் நிக்குது. அப்போ அடுத்த கட்டம் இந்த 173 பிரேக் பண்ணி மேலே போகும். அப்போ அடுத்து யாரு டார்கெட், என்ன லெவல்? நம்ம அடுத்த ஆப்போனண்ட் எடுத்துக்கணும். 200 ஆப்போனண்ட் எடுப்போம். 200 கால் ஆப்போனண்ட், அவனுடைய ஹை என்ன, இன்னையோட ஹை என்னன்னு பார்க்கலாமா? இன்னையோட ஹை வந்து 208.3. ஸோ 208 அப்படின்னு போடலாமா? எக்ஸாக்டா 208ன்னு போடலாமா? 208 எக்ஸாக்டா பாருங்க, அடுத்த டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா போகுது பாருங்க, இப்படி ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரீச் ஆன உடனே இங்கேயும் செக் பண்ணும், கால்லாம் செக் பண்ணும். என்ன மார்க் பண்ணணும்? 117 நம்ம மார்க் பண்ணணும். 117ன்றது யாரு? 350. ஏன்னா 350 புட்டு தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட், அதோட லோ பாயிண்ட். அதோட லோ பாயிண்ட்டை போடுறேன். எக்ஸாக்டா 117 பிரீச் பண்ணிச்சா டவுன் சைட்ல? ஒரே நேரத்தில் நடத்துட்டு பாருங்க, எப்படி நடத்துட்டு பாருங்க. 117 இங்க பிரீச் பண்ணும்போது தான் இங்க வந்து அவனுடைய ஹையான 208 பிரீச் பண்றான். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் கோயிட் செட் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் ஒன்ஸ் இது பிரீச் ஆகுதுனாலே நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் எடுத்துக்கலாமா? 150 ஆப்போனண்ட் எடுத்துக்கலாமா? எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்க வேலை செய்தா, இதுலயே 200லயே வேலை செய்தா நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். அப்போ 150 கால் எடுத்துட்டோம். இங்க ஓல்டர் லெவல்ஸ். ஓகே. இங்க ஹை என்ன? அது வரைக்கும் இந்த காலோட ஹை என்ன? 245.9. ஸோ 246ன்னு போடலாமா? ஸோ 246 அப்படின்னு போட்டுருவேன். 246 அந்த லெவல் வந்து எங்கேயோ இருக்குது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு போகல. இன்னையோட லெவல் அது வரைக்கும் போகல. அதே போல 117 இங்க மார்க் பண்ணலாமா? 117ஐயும் மார்க் பண்ணிடலாம். 117. ஓகே. ஸோ 150 கால் வந்து 117ஐயும் தொடலை, ரீச் பண்ணலை. ஓகே. ரியாக்ஷன், அதாவது இது மீட் ஆகிட்டு தான் ரியாக்ஷன் நடக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன? இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 246 ரீச் பண்ணலை. ஸோ இது எல்லாமே இந்த 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 ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து நிற்கிதுங்களா? அட் த சேம் டைம் நம்ம வேற என்ன பார்க்கலாம்? இந்த ஒரு டவுன் சைடு இங்கேருந்து ஃபாலோ ஆகி வந்துடல, இங்கேயும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துடல. இப்போ நீங்க இங்க செக் பண்ணலாமா, இல்ல 200ல செக் பண்ணலாம்னா எங்க வேணாலும் செக் பண்ணலாம். இங்க செக் பண்ணாலும் காலுக்கு இமிடியட் ஆப்போனன்ட் புட்டை நீங்க எடுத்து போட்டு பார்க்கணும். 150 புட்டை நீங்க பார்க்கணும். 150 புட்டை டிஃபீட் பண்ணணும் அவன், இல்லைன்னா அது அது ஒர்க் அவுட் ஆகாது. 150 புட்டு, நான் 150 புட்டு எடுத்துக்கிறேன். 150 புட்டுடைய ஹை என்ன அந்த ஜோன்ல? இப்போ எக்ஸாக்டா நான் இஞ்சி பண்ண ஒரு 130, 135, 140. ஸோ இந்த ஜோன்ல ஹை மேக்ஸிமம் ஹை என்ன? 110.8. அப்போ 110.8ன்றது கீழே தான் நிக்குது. இப்போ மேக்ஸிமம் ஹையே இங்கே 110.8ல தான் இருக்குது. ஸோ 111 போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா நான் மீட்டிங் ஏரியாவாக தான் நிற்கிது. அப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், நான் மீட்டிங் ஏரியா இருந்தால் பெஸ்ட் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் நான் மீட்டிங் ஏரியாவில் வந்து அட்லீஸ்ட் இந்த லோ பாயிண்ட்டையாவது டச் பண்ணணும். ப்ரீவியஸாக இப்போ பார்த்தோம் 350 புட்டில் அது மாதிரி நடந்தாலும் பரவாயில்ல. இங்கே லோ பாயிண்ட்டே டச் பண்ணல, ஆப்போனன்ட் ஹையையும் டச் பண்ணல. அப்போ இது கம்ப்ளீட்டாக நான் மீட்டிங் ஏரியா. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் இம்பாக்டை பார்க்கறத விட 200ல பார்க்கறது தான் பெட்டர். இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கணும். ஓகேங்களா? 200 காலில் வந்து பாருங்க, 200 காலுக்கு யார் இமீடியட் ஆப்போனன்ட்? 200 புட். அப்போ அவனுடைய சேம் ஸ்ட்ரைக்கை தான் அவன் டிஃபீட் பண்ணணும் இனிஷியலி. ஸோ 200 புட் எடுத்துக்கங்க. 200 புட்ல இது ஓல்டர் வேல்யூ, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. 200 புட்ல மேக்ஸிமம் ஹை என்ன? ஒரு 135. அப்போ 135 இங்க மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா?
இந்த 117 அவன் சப்போர்ட் எடுத்தா கூட இந்த 135 பீட் பண்ணாத வரை ட்ரெண்ட் பாயிண்டா அவன் கன்வெர்ட் ஆக முடியாது. இந்த லாஜிக் புரியுதுங்களா? எக்ஸாக்டா என்ன நடக்குது பாருங்க. இந்த 117 யாரு 350 புட்டுடைய லோ. ஏன் 350 புட்டு தான் கரண்டா இப்ப ஃபாலோ ஆயிட்டு இருக்க ட்ரெண்டோட ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, அந்த லோக்கு கீழே பிரேக் பண்ணி வந்து ஒன்ஸ் அகைன் உள்ள வரான். ஓகேவா? உள்ள வர்றவனுடைய அவனுடைய இம்மிடியட் லெவல் இந்த 135 தான். ஏன்னா இதுதான் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட். இதை டிஃபீட் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலைன்னா அப்சைட் மூவ்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன இதை நான் சொன்ன அக்ரெசிவ் ட்ரேடிங்கோட ஒரு சில இடம் சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க இங்க ஒரு என்ட்ரி எடுத்து நீங்க பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இமிடியட்டா பாருங்க, இங்க செல் ஆச்சு பாத்தீங்களா? இந்த செல்லிங் கூட பாருங்க எந்த லெவல்ல இருந்து ஆயிருக்குன்னு பாருங்க. தன்னுடைய இமிடியட் ஆப்போனண்டான 200 புட்டை டிஃபீட் பண்ண முடியாம அங்கிருந்து தான் செல் ஆஃப் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து அவ்வளவு அக்யூரேட்டான மேக்ஸ் பேசிஸ் அனாலிசிஸ். அதே மாதிரி இப்போ இப்போ இவன் ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆனா இவனோட லோக்கு கீழே அவன் போனல. இவனோட லோ என்ன? லோ வந்து 96.2. ஸோ 96 இங்க மார்க் பண்ணலாமா? 96 இது வந்து லோ. இந்த லோக்கு நான் கிரீன் கலர் போடுறேன். இந்த லோ பாருங்க, எக்ஸாக்டா அந்த லோ வரைக்கும் போறான், அங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட் மேல போறான். ஸோ இது வந்து இங்க இங்க இதெல்லாம் செல்லருக்கான உகந்த இடங்கள். இங்க இவ்வளவு மூவ்மெண்ட்டுக்கு இங்க எப்படி நடக்குது பாருங்க, புரியுதுங்களா? ஸோ இங்க இருந்து இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நடந்தும் இங்க ரிஜெக்ஷன் ஆகுறான், எக்ஸாக்டா இங்க சப்போர்ட் எடுக்கிறான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வந்து நீங்க வேல்யூ பேசிஸ்ல, மேக்ஸ் வேல்யூ பேசிஸ்ல, ஹை அண்ட் லோ பேசிஸ்ல நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாறும். ட்ரெண்ட் எந்த சைட்ல போகுதுன்றதை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதை ட்ராக் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு தகுந்த இடத்துல கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? எங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து உங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கோ அந்த இடத்த நீங்க பிக் பண்ணலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங். நம்ம சேனல்ல இந்த ப்ரீமியம் அனலைசிஸ் தான் நம்ம பிரதானமா, அதாவது கோர் ஐடியாவா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் செட்டப்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்னதான் நிஃப்டியில வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றோம், ஏதோ ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்றது, ஸ்விங் லோவை பிரேக் பண்ண பிரேக் அவுட் என்ட்ரி ஆர் ரிவர்சல் என்ட்ரி, எனி டைப் ஆஃப் நீங்க நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லயோ இல்ல பேங்க் நிஃப்டி மாதிரி எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க ஸ்பாட் சார்ட்ல நீங்க பிளான் பண்ணலாம். பட் உங்களுடைய ட்ரேடிங் செக்மெண்ட் ஆப்ஷன் செக்மெண்டா இருக்குமாயின், அதனுடைய அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை தான் பை செல் பண்ண போறீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க இந்த ப்ரீமியம் அனாலிசிஸை அதில் சேர்த்தே ஆகணும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில, உங்களுடைய கான்செப்ட்ஸ் ஆர் ட்ரேடிங் ஸ்டைல் மெத்தடாலஜியில இந்த அனாலிசிஸ் இருக்கிறது மிக மிக அவசியம். இது என்னுடைய கருத்து. எத்தனை பேர் நீங்க இதை ஃபீல் பண்றீங்களோ அத்தனை பேர் நீங்க வந்து ஐ திங்க் யூ கேன் லேர்ன் இட். அவ்வளோதான். ஸோ ஃபாலோ தி ட்ரேட் பிளான் சேனல். இங்கே இந்த கான்செப்ட் இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட், நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர் பேசிக்காக இதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத நான் ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோவாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அது உங்களுடைய எல்லா கன்ஃபியூஷன்ஸையும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணுறதுல எல்லா கன்ஃபியூஷன்ஸும் அது கிளியர் பண்ணிடும். ஸோ கீப் வாட்சிங், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால். நம்மளுடைய குரூப், டெலகிராம் குரூப் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில், நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.